வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாட்டின் நிதி கட்டமைப்பை பலப்படுத்த நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவுறுத்தல். சபாநாயகர் அசோக் ரன்பலவுக்கு எதிராக அவநம்பிக்கை பிரேரணையை கொண்டு வருவது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் அவதானம். சபாநாயகர் அசோக் ரன்பலவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்தால் அதனை வெற்றிகரமாக எதிர்கொள்ள தயார் என்று தேசிய மக்கள் சக்தி அறிவிப்பு. ஐக்கிய மக்கள் சக்தி விரைவில் மறுசீரமைக்கப்படாவிட்டால் தற்போதைய பலமான அரசோடு மோதுவது என்பது பெரும் சவால் என்று திஸ்ஸ அத்தநாயக்க சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டின் நிதி கட்டமைப்பை பலப்படுத்தி செயல்திறன் மிக்கதாக மாற்றம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். நிதியமைச்சின் அதிகாரிகளோடு ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பில் அவர் இந்த அறிவித்தலை வழங்கியதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது. நாட்டின் நிதிநிலையை ஸ்திரப்படுத்த சுயாதீன நிறுவனம் என்ற வகையில் மத்திய வங்கியினால் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் அதற்கான ஒத்துழைப்பு மற்றும் வசதிகளை அரசாங்கம் வழங்கும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் நிதி செயற்பாடுகளை செயல்திறன் மிக்கதாக்குவதற்கு சிறந்ததொரு பொறிமுறையை உருவாக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. பொருளாதார மற்றும் நிதி கட்டமைப்புகளின் முழுமையான முன்னேற்றங்களை நெருக்கமாக ஆராய்ந்த பின்னர் மத்திய வங்கியினால் நிதி ஸ்திரமாக்கல் மற்றும் நிதி கட்டமைப்பின் ஈடுகொடுக்கும் தன்மையை உறுதிப்படுத்துவதற்கான கொள்கைகள் தொடர்பாக இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சபாநாயகர் அசோக் ரன்பலவின் கலாநிதி பட்டம் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் அவருக்கு எதிராக அவநம்பிக்கை பிரேரணையை கொண்டு வருவது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் அவதானம் செலுத்தி வருகின்றன. அதற்கமைய நேற்று இடம்பெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்துரைத்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயலாளர் சாகர காரியவசம் கலாநிதி பட்டம் மற்றும் பல்வேறு பட்டங்களை பெற்றுள்ளதாக காட்டி சபாநாயகர் மக்களை ஏமாற்றியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் ஆளும் கட்சியில் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பட்டங்கள் தொடர்பாக சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் ஆனால் அவ்வாறு சிக்கலுக்குள்ளான எவரும் இதுவரையில் எந்த ஒரு விளக்கத்தை வழங்கவில்லை என்றும் முன்னாள் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ச தெரிவித்தார். நாடாளுமன்றத்தை முன்பழி என்று விமர்சித்திருந்த தேசிய மக்கள் சக்தி அதனை பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்கு போலி பட்டம் பெற்றவர்களை கொண்டு நிரப்பியுள்ளதாக தோன்றுகிறது என்றார். இதேவேளை சபாநாயகர் அசோக் ரன்பலவுக்கு எதிராக அவநம்பிக்கை பிரேரணையை கொண்டு வருவது குறித்து அடுத்த வாரம் கலந்துரையாட உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்தம பண்டார குறிப்பிட்டார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே இவ்வாறு குறிப்பிட்டிருந்த அவர் சபாநாயகர் நாட்டு மக்களை ஏமாற்றியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்த நிலையில் அவருக்கு எதிராக அவநம்பிக்கை பிரேரணையை கொண்டு வருவது பொருத்தமானதாக கருதுவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். சபாநாயகருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்தால் அதனை வெற்றிகரமாக எதிர்கொள்ள தயார் என்று பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்திற்கு நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை பலம் உண்டு என்ற நிலையில் சபாநாயகருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டுவர உத்தேசித்துள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை குறித்து மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். அவரும் மேலும் தெரிவித்த போது 3/2 பெரும்பான்மை பலம் என்ற பின்னணியில் எதிர்க்கட்சிகளின் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு எவ்வாறான பதில் கிடைக்கும் என்பது பற்றி கவனம் செலுத்த வேண்டும். மேலும் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருவதற்கு இது பொருத்தமான காலம் கிடையாது என்றும் சபாநாயகர் அசோக் ரன்பல தனது கலாநிதி பட்டம் தொடர்பாக இது வரும் 17ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் அறிக்கை கொண்டு வெளியிட உள்ளதாகவும் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். கடன் நிலைமை மற்றும் அடுத்த வருடத்தின் முதல் 6 மாதங்களில் ஏற்படக்கூடிய செலவுகளை கருத்தில் கொண்டே மின்சார கட்டணத்தை மாற்ற முடிப்பு என மின்சார சபை பரிந்துரைத்துள்ளதாக வலுசக்தி அமைச்சு தெரிவிக்கின்றது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்றிருந்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது வலுசக்தி அமைச்சின் மின்சக்தி துறை மறுசீரமைப்பு பணியகத்தின் பணிப்பாளர் நாயகம் புபுது நிரோஷன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் வருடத்தின் முதல் 6 மாதங்களுக்கு தற்போதுள்ள மின்சார கட்டணத்தை அவ்வாறே பேண வேண்டும் என்று இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் பரிந்துரைத்துள்ளது. அடுத்த வருடத்தின் முதல் 6 மாதங்களில் 268 பில்லியன் ரூபாய் செலவுகளை ஏற்க வேண்டும் என மதிப்பிடப்பட்டுள்ளதற்கமைய குறித்த காலப்பகுதியில் 229 பில்லியன் ரூபாய் வருமானமாக ஈட்ட முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே செலவுகளுக்காக மேலதிகமாக 39 பில்லியன் ரூபாய் தேவைப்படுகிறது. கடந்த காலங்களில் பெறப்பட்ட லாபத்தில் 112 பில்லியன் ரூபாய் பெற்ற கடன் மற்றும் செலவு நிலுவைகளை செலுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வருட இறுதியில் கடந்த காலங்களில் பெறப்பட்ட லாபத்தில் 41 பில்லியன் ரூபாய் எஞ்சி இருக்கும். எனவே அடுத்த வருடத்தின் முதல் 6 மாதங்களில் ஏற்படக்கூடிய செலவுகளுக்காக மேலதிகமாக தேவைப்படும் 39 பில்லியன் ரூபாவை குறித்த 41 பில்லியன் ரூபாவிலிருந்து செலுத்துவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதனை முறையாக முன்னெடுத்துச் செல்வதற்காகவே அடுத்த வருடத்தின் முதல் 6 மாதங்களில் மின் கட்டணத்தில் திருத்தங்களை மேற்கொள்ளாதிருக்க மின்சார சபை தீர்மானித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்.
ஐக்கிய மக்கள் சக்தி விரைவில் மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்றும் இல்லையில் தற்போதைய பலமான அரசோடு மோதுவது என்பது பெரும் சவாலாக அமையும் என்று அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்க தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இதனை தெரிவித்திருந்த அவர் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணி என்பன விரைவில் மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்றார். மேலும் அவர் குறிப்பிட்ட போது இதனை வலியுறுத்தும் வகையிலே கடந்த தேர்தல் முடிவுகள் அமைந்ததால் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் மாற்றம் இடம்பெற வேண்டும். அதே நேரம் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்றிணைய வேண்டும் என கூறப்படுவதோடு அவ்வாறு நடக்க வேண்டும் என்று நானும் வலியுறுத்துகிறேன். அதன் அடிப்படையில் புதிய மாற்றம் ஒன்றை மக்களுக்கு காட்டியாக வேண்டும் என்பதோடு அவ்வாறு இல்லையில் தற்போதுள்ள அரசுடன் அரசியல் ரீதியாக வெல்வது சவாலாக அமையும் என்றார். இதேவேளை ஐக்கிய மக்கள் கூட்டணி உடைவதை நாம் விரும்பவில்லை என்பதனால் தான் கலந்துரையாடல் மூலம் தேசிய பட்டியல் பிரச்சனையை தீர்த்தோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் செய்த முறைகேடு ஒன்றை அந்த கட்சியின் முன்னாள் உறுப்பினர் சுப்பையா பொன்னையா அம்பலப்படுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு பேசிய போது அவர் அதனை குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் அங்கத்தவர்களை ராணுவ வீரர்களாக அடையாளப்படுத்தி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் கோடிக்கணக்கான பணத்தை முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பெற்றுக் கொண்டதாக அவர் குற்றம் சுமத்தினார். குறிப்பாக மஹிந்தவின் காலத்தில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் அங்கத்தவர் ஒருவருக்கு 65,000 ரூபாய் வரை கணக்கு காட்டி டக்ளஸ் தேவானந்தா பணத்தை பெற்றுக்கொண்ட போதும் உறுப்பினர்களுக்கு 10,000 அல்லது 15,000 ரூபாய் வரையிலேயே சம்பளமாக வழங்கப்பட்டது என்றார். மேலும் கட்சியிலிருந்து விலகும் வரை மாதாந்தம் 3,000 ரூபாய் சேமிப்பதாகவும் தெரிவித்திருந்தனர். ஆனால் அவ்வாறு எதுவுமே சேமிக்கப்படவில்லை. அதே நேரம் சம்பளம் கேட்ட சிலரை டக்ளஸ் தேவானந்தா இல்லாமல் ஆக்கியுள்ளார் என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட எரிபொருள் கப்பல் ஒன்று எரிபொருளை இறக்காமலேயே திரும்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் மீண்டும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் உருவாகியுள்ளதாக எரிபொருள் விநியோகஸ்தர்களின் சங்கம் எச்சரிக்கை விடுக்கின்றது. இந்த விடயம் தொடர்பாக எரிபொருள் விநியோக சங்கத்தின் செயலாளர் கபில நாபுடுன்னு தெரிவிக்கையில் எரிபொருளை இறக்குமதி செய்த குறித்த நிறுவனத்திற்கு சொந்தமான 70 எரிபொருள் நிலையங்களுக்கும் அரசாங்கம் தலையீடு செய்து எரிபொருள் விநியோகம் செய்ய வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் விநியோகம் செய்யப்படாவிட்டால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக தெரிவித்தார். அதே நேரம் கடந்த அரசாங்கம் ஆஸ்திரேலிய நிறுவனம் ஒன்றுக்கு 150 எரிபொருள் நிரப்பு நிலையங்களை வழங்குவதாக உறுதியளித்த போதிலும் 70 நிறுவனங்கள் மட்டுமே வழங்கியிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வழங்குவதில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக கப்பல் திரும்பிச் சென்றுள்ளதாகவும் இந்த ஆஸ்திரேலிய நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நல்ல வருமானம் ஈட்டுபவை என்றும் அவர் தெரிவித்தார். அத்துடன் உரிய முறையில் ஒப்பந்தம் செய்து கொள்ளாத நிறுவனத்துடன் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் என்று தமது சங்கம் விநியோகஸ்தர்களை கேட்டுக்கொண்டதாகவும் கூறினார். இந்த நிலையில் எரிபொருள் தட்டுப்பாடு எந்த காரணத்தை கொண்டு இடம்பெறாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனத்தின் தலைவர் ஜனக ராஜகருணா தெரிவித்துள்ளார். அதன்படி நாட்டில் போதிய எரிபொருள் காணப்படுவதாகவும் நாட்டில் தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்திற்காக அரசாங்கத்தின் நிறுவனமாக அந்த பொறுப்பை இலங்கையில் பெட்ரோலிய கூட்டத்தாபனம் ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.